கொலைகேஸ்னா வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இதுல எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னே தெரியலையே. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், அவ ஒரு ராசி இல்லாதவன்னு. ஆனா யாரு நான் சொல்றத கேக்குறீங்க? எங்கேயாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாண பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயும் நடக்காதது இந்த வீட்ல மட்டும் நடக்குது. அவர் ராசி அந்த மாதிரி. நீ மொத்தமா என்னன்னு சொல்ல வர? வேற என்ன, இப்படி ஒருத்திக்கு என் பையனை கட்டி வச்சு அவன் வாழ்க்கைய சீரழிக்க வேணான்ற. மா, உங்களுக்கு வேலையே இல்லையாமா? ஏய் பின்ன என்னடா, இன்னைக்கு அவளுக்கு நடந்தது நாளைக்கு அவளால உனக்கு நடக்காதுன்னு என்னடா நிச்சயம்? அவளால எப்பயுமே அவளுக்கும் பிரச்சனை, அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அவ வாங்கிட்டு வந்த பாரம் அப்படியான்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. அவளை கல்யாணம் பண்ணி என் புள்ள கஷ்டப்படுறதுக்கு இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதே மேல். ஆனா அத்தை, அன்னைக்கு இந்த முகூர்த்த தேதியில அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கலனா நம்ம வீட்ல எந்த விசேஷமும் நடக்காதுன்னு சொன்னாரே. டேய் நந்து, நீமாடா இதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அர்ஜுன், அப்படியெல்லாம் ஜோசியர் சொன்னத அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரியே பவித்ரா ஜெயிலுக்கு போனத நீயும் பார்த்துட்டு தானே வந்திருக்க. இப்ப என்ன, குறிச்ச தேதியில அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். இதோ இருக்கா டிடி. அதே தேதியில இவளுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். இவளும் அர்ஜுனுக்கு முறை பொண்ணுதான். இவளுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க போகுது? உரிமை இருக்கிறத தாண்டி விருப்பம் இருக்கான்னு பார்க்கணும். அர்ஜுனும் பவியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான் இது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இவ விரும்பிட்டாங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளை ஏன் மருமகளா எப்படி ஏத்துக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் டிடி தான் இந்த வீட்டு மருமகளா வரணும். ஆமாமா, டிடிக்கும் அர்ஜுனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு விதியா கூட இருந்திருக்கலான்னு தோணுது. சாம்பிளுக்கு வந்த பத்திரிக்கையில கூட அவங்க பேர் தானே வந்திருக்கு. பேசாம வர முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எனக்கும் மாம்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதும் நான் அப்படியே போய் கழுத்தை நீட்டிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு மாம்ச கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. டிடி, என்னடி பேசுற? நீ தானடி? ஆமா, நான் தான் மாம்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். இப்போ நானே தான் அது வேணான்னு சொல்றேன். நான் மாம்ச விரும்பின மாதிரி மாம்சம் என்ன விரும்பி உங்க எல்லாரோட சம்மதத்தோடவும் எங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா பவி ஜெயில்ல இருக்காங்கிற ஒரே காரணத்தை வச்சு எனக்கும் மாம்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது ஒன்னும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. ஒருத்தர் இல்லைன்னதோ இன்னொருத்தரை விளையாட வைக்க. மாம்ஸ் விரும்பி இருக்கிறது பவியை தான். அதனால பவி கூட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பவி கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வருவா. அவளுக்கும் மாம்சுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது அவங்க 2 பேரோட ஆசை மட்டும் இல்ல, என்னோட ஆசையும் கூட. டிடி,
நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் அர்ச்சனா, அவ கரெக்டா தானே பேசியிருக்கா? நியாயமா வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் இவ பேசினதெல்லாம் பேசியிருக்கணும். ஒரு சின்ன பொண்ணு பேசியிருக்கா. இவளுக்கு இருக்கிற அந்த பக்குவம் கூட உங்க யாருக்குமே இல்லைல்ல? டிடி, என்னதான் நீ அர்ஜுன் மேல ஆசைப்பட்டிருந்தாலும் அவனோட ஆசைக்கு நீ மதிப்பு கொடுத்து பேசின பாரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விட்டு தரத்துக்கும் ஒரு மனசு இருக்கணும். அந்த மனசுக்கு உனக்கு நல்லது நடக்கும். நீ நல்லபடியா யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி குறிச்ச தேதியில அர்ஜுனுக்கும் பவிக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி நான் பவிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். என்ன டிடி, நீ என்ன லூசா? எதுக்கு பாட்டிக்கிட்ட அப்படி பேசுன? ஏண்டி, இங்க நாங்க அத்தனை பேரும் உன்னை அர்ஜுனோட சேர்த்து வைக்க அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம். அது புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு வர. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தானடி விரும்பின. இப்ப என்னத்துக்கு அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு வர? ஏய், அவளை ஏன் ஜோதி டார்ச்சர் பண்ற? பவிக்கும் அர்ஜுனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால அவ திடீர்னு மனசு மாறிட்டாலோ என்னமோ. அவளுக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நீ எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க தம்பி. அது எப்படி? இத்தனை நாளா அர்ஜுனை தான் கட்டிப்பேன்னு சொன்னவ இப்ப எப்படி மனசு மாற முடியும்? டிடி, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுன? அர்ஜுன்னா உனக்கும் உயிர் தானே. அப்புறம் ஏமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னேன். அந்த பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவனை உனக்கு கட்டி வைக்க நினைச்சோம். டிடி, பவித்ரா ஜெயிலுக்கு போனதே உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா இப்ப பேசிட்டு வந்திருக்கிறத பார்த்தா அந்த வாய்ப்பை நாமளே தூக்கி தெருவுல வீசுற மாதிரி இருக்கு. டிடி, இத்தனை பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க எல்லாரும் பேசி முடிக்கணும்னு தான் நான் அமைதியா இருக்கேம்மா. நான் எப்படிமா மாம்ச இன்னொருத்திக்கு அவ்வளோ சாதாரணமா விட்டு கொடுக்க முடியும்? ஏய், நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி கிட்ட பவித்ரா ஜெயில இருந்து வருவா, வந்ததும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னது. சொல்றேன். ஆனா நான் சொன்னது பவித்ரா மேல உள்ள நல்ல எண்ணத்துல இல்ல. பாட்டிக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி பவித்ரா இப்போ இல்ல. அதனால மாம்ஸ் எனக்கு கட்டி வைங்கன்னு நான் சொன்னா மாம்ஸும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, பாட்டியும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட இமேஜ் அவங்களோட மனசுல ஒரு நல்ல இமேஜா இருந்தா மட்டும்தான் எங்களோட கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இப்ப நான் பேசின பேச்சுல அடடா டிடி எவ்ளோ பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா பாருன்னு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும். அந்த சாஃப்ட் கார்னர் தான் நாளைக்கு நான் மாம்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான மெயின் காரணமா மாறப்போகுது. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி பேசினேன்னு? முகூர்த்த தேதி வரதுக்குள்ள பாட்டி மனசுலயும் மாம்ஸ் மனசுலயும் என்ன பத்தின ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி பவித்ரா இல்லனா மாம்ஸ் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டணும்னு ஒரு சூழ்நிலைய நான் உருவாக்குவேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அது வரைக்கும் பவித்ரா ஜெயில இருந்து வராம பாத்துக்க வேண்டியது மட்டும்தான்.
அம்மா சாப்பிட வாங்கம்மா. எனக்கு வேண்டாம் ஜோதி. பாட்டி நைட்டும் நீங்க சாப்பிடல, போய் சாப்பிடுங்க பாட்டி. பவித்ரா பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அவ வந்துருவா. நீங்க வாங்க போய் சாப்பிடுங்க. பாட்டி, ஆ? நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆ. லாயர். அது இவர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உட்காருங்க. ம். மனு எல்லா விவரமும் சொன்னாரு. கல்யாணத்துக்கு வேற டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களாமே? ஆமாங்க. ம். அதுக்குள்ள எப்படியாச்சும் பவிய வெளியே கொண்டு வரணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். ம். மோட்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் தான். பொண்ணுங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். அதனால பெயில் கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க தாராளமா கல்யாண வேலையை பார்க்கலாம். பெயில் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் பவித்ராவை பார்த்து ஒரு தடவை பேசிடலான்னு தோணுது. எதுக்கு அவளை பார்த்து பேசணும்? அப்பதான் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஏண்டி நீயும் உன்னை காட்டி கொடுக்காத. ரியாக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ண அர்ச்சனா. இப்போதைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க 2 பேர் மட்டும்தான். ஒன்னு பவித்ரா, அவங்க ஜெயில இருக்காங்க. கீழே விழுந்தவன் எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நமக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட ஃபோன் போட்டு விசாரிச்சேன். இன்னும் அவனுடைய பாடி கிடைக்கலையா. அதனால தான் ஜாமீன் கிடைச்சிரும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு மர்டர்னு சந்தேகப்படுற ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான். இத சொல்லிட்டு போக தான் மேடம் வந்தேன். நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க. நான் பவித்ராவை பார்த்து பேசிட்டு பெயிலுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். சரிங்க. சரிங்க மேடம், போலாமா மனோ? சரிங்க. ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். டேய், நீ எதுக்குடா இப்ப அங்க போற? எனக்கு பவிய பார்த்து ட்ரெஸ் கொடுக்கணும். அப்புறம் சில விஷயங்கள்லாம் பவிக்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க, என்னால உங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருங்க, நான் வந்துடுறேன். பாட்டி, பவிய கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். ம். நீங்க போய் நிம்மதியா சாப்பிடுங்க. சரி அர்ஜுன். கிருஷ்ணா, சாப்பிட்டாச்சா? ஆமா, டிடி எங்க? அவளும் எங்கேயோ கிளம்பி போனா, ஆனா எங்கன்னு தான் தெரியல. தோ வரா பாருங்கம்மா. பாட்டி, இந்தாங்க பாட்டி, கோவில் பிரசாதம். பவித்ரா ஜெயில இருந்து வரணும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போய் அவ பேருக்கும் மாம்ஸ் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் பாட்டி. சொன்னா நம்ப மாட்டீங்க, கோவில்ல உடைச்ச தேங்கால பூ இருந்துச்சு பாட்டி. அப்படின்னா கண்டிப்பா பவி வந்துருவான் தானே பாட்டி அர்த்தம்? ஆமா டிடி, உன்னோட நல்ல மனசுக்காகவும் உன்னோட வேண்டுதலுக்காகவுமே பவி வந்துருவா. சரி வா சாப்பிடலாம். இல்ல பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அம்மனுக்கு விரதம் இருக்கிறதா வேண்டியிருக்கேன் பாட்டி. ஓ, எல்லாமே பவித்ரா வரதுக்காக தானே பாட்டி. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணாம் பாட்டி. பாத்தி அர்ச்சனா, என் சிஸ்டர் எப்படின்னு.
சாரி பவி. ஜட்ஜையே நேர்ல பார்த்து ஜாமீன் வாங்கிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், முடியல. பரவாயில்ல அர்ஜுன். என்ன பரவாயில்ல? உன்னை இப்படி ஜெயில் கம்பிக்கு அந்த பக்கம் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? விடுப்பா, கோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணி பவித்ராவை வெளியில கொண்டு வந்துடலாம். இது ஒரு விஷயமே இல்ல. பவி, கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ வேணும்னு அவனை தள்ளல, அவனே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான்னு சொன்னாலே போதும். ஸ்பாட்ல சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அங்க என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு நீ மட்டும்தான் சாட்சி. சோ நீ சொல்றதுதான் கோர்ட்ல செல்லும், சரியா? இல்லையே சார், நான் தானே அவனை என் கையால தள்ளி விட்டேன். அப்படி நீதான் சொல்ற பவி. நீ இந்த கொலையை செஞ்சதுக்கு வேற எந்த சாட்சியும் இல்ல. இங்க பாரு பவி, அங்க என்ன நடந்துச்சுங்கிறத தயவு செஞ்சு மறந்துரு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். கொஞ்சம் யோசி பவி. இந்த நேரத்துல நீ ஜெயில இருந்தனா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு இல்ல. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இப்போ உங்க கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. நீயே அவனை தள்ளி விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதும். மத்ததெல்லாம் லாயர் பார்த்து பாரு. முடியாது மனோ. ஒரு பொய் சொல்லி நான் இதுல இருந்து தப்பிக்க விரும்பல. அப்போ நீ சொன்ன அத்தனையும் உண்மை, இத நாங்க நம்பணும். முதல்ல அந்த இடத்துக்கு நீ ஏன் போனன்னு சொல்ற காரணமே எனக்கு நம்புற மாதிரி இல்ல. ரெண்டாவதா, அவனை மலையில இருந்து நீ தள்ளி விட்டுன்னு சொல்ற பாரு, அதை என்னால சுத்தமா நம்ப முடியல. எதையுமே நிதானத்தோட செய்யற நீயா ஒருத்தர மலையில இருந்து அசால்ட்டா தள்ளி விடுவ? இதுல ஏதோ ஒரு உண்மைய நீ எங்க கிட்ட இருந்து மறைக்கிற. ப்ளீஸ் பவி, என்னன்னு சொல்லு. அட்லீஸ்ட் அது என்கிட்டயாவது சொல்லு. என்ன நடந்தாலும் சரி, வீட்ல இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு. இல்ல அர்ஜுன், நான் எதையும் மறைக்கல, நடந்ததை தான் சொல்றேன். ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன பவி பேசுற? நீ ஜெயில இருக்கான்னு காரணம் காட்டி அர்ஜுனோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுவ? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல மனோ. நான் ஜெயிலுக்கு போவேங்கிறத ஜோசியர் சொல்லியிருந்தாலும் நாங்க ஒண்ணு சேருவோங்கிறத அந்த சாமியே சொல்லிருக்கு. தெய்வத்து மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த தெய்வம் எனக்கு தந்த வாக்கு மேலேயும் இருக்கு. எத்தனை தடை வந்தாலும் அதை எல்லாம் தாண்டி எங்க காதல் ஜெயிக்கும்னு நான் இப்பவும் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் இப்பவும் சொல்றேன், எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அர்ஜுன், நீ இதெல்லாம் நினைச்சு உன்னை குழப்பிக்காத. பாட்டி கிட்ட சொல்லி கல்யாண வேலைய ஆரம்பிக்க சொல்லு. நீ கட்ட போற தாலிதான் என் கழுத்துல ஏறும், நம்பு. அப்புறம் என்ன தம்பி, பவித்ரா தான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்களே, விடுங்க பாத்துக்கலாம். அந்த பையனோட பாடி கிடைக்காதது நமக்கு ஒரு பிளஸ் தான். அதனால அதை வச்சு நான் எப்படியாவது ஜாமீன் வாங்கிடுவேன், கவலைப்படாதீங்க. என்ன மனோ, கிளம்பட்டுமா? சரிங்க, வாடா. சரி பவி, நானும் கிளம்புறேன். நீ சொன்ன மாதிரியே பாட்டிகிட்ட சொல்லிடுறேன், கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். உனக்கு மாத்திக்க ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. சரி அர்ஜுன். na na
தானானா தானானா